மிக முக்கியமான ஒரு தலைப்பில் நாங்கள் இப்போ பேச போகிறோம். அதாவது இஸ்லாத்தின் பார்வையில் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய நல்ல பண்புகள். கொஞ்சம் அமைதியாக இருங்க புலகள். ஆளுக்கால் கதைக்காயங்க தயவு செஞ்சு. இது ஒரு முக்கியமான விடயம். இப்போ நாங்கள் இவ்வளோ தர்பியா நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம், நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சத்தை படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகிறதுன்ற அடிப்படை அல்ல. அதுக்குரிய படிப்பெல்லாம் நாங்கள் வேறு துறைகளில் படிச்சுட்டு இருக்கிறோம். தர்பியா இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிற தலைப்பை பாருங்கள், அல் முஃமினுல் கவியு. என்னுடைய அர்த்தம் யாருக்கு தெரியும்? இந்த கருத்தரங்குடைய ஆரம்பத்திலேயே எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இந்த தர்பியாவுடைய கருப்பொருள் யாருக்கு தெரியும்? பலமான விசுவாசி. ஒரு மனிதன் உறுதியான ஈமான்தாரியாக எப்படி தன்னை ஆக்கிக்கொள்வது என்பதனுடைய ஒரு வழிகாட்டல் தான் இந்த தர்பியா. இந்த தர்பியாவில் பல தலைப்புகளில் பலவிதமாக பேசப்பட்ட ஒவ்வொரு தலைப்பில் நேற்று இரவில் பார்க்கலாம். மாறி வரும் இளைய சமூகம் என்று மோசமாக கொண்டு போகிற இளைஞர்களை பற்றி ஒரு பட்டியலே அப்துல் ஹமீத் மௌலவி அவர்கள் உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டினாங்க. இங்கே முக்கியமாக அல் முஃமினுல் கவியு, உறுதியான மூமின், உறுதியான பலமான இறை விசுவாசி. தன்னை ஒரு பலமான இறை விசுவாசியாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? முதலாவது அவர் செய்யணுமான வேலை என்ன? தொழணும். மாஷா அல்லாஹ். ஒரு மனிதன் பலமான இறை விசுவாசியாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு தன்னிடத்திலே உள்ள முதலாவது பலவீனங்களை இனங்காணணும். என்னட்ட என்னென்ன பிழைகள் இருக்குதுன்றதை நான் இனங்காணணும். அதை அவன் திருத்திக் கொள்ளணும் உடனடியாக. எப்போ தன்னால் நடக்கிற பிழைகள் அவர் திருத்திக் கொள்வாரோ அன்றைக்கு அவர் ஒரு பலமான மூமினாக மாறுவார். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப். ஒரு பலமான ஈமானுள்ள மனிதர் பலமற்ற குறைவான ஈமானுள்ள மனிதரை விட சிறந்தவர், அல்லாஹ்விடத்தில் அவர் விருப்பமானவர் என்றாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஒரு பலமான மூமினாக ஆகிறதுக்கு எல்லாரும் நாங்கள் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இங்கே முக்கியமான ஒரு தலைப்பு நீங்கள் மிச்சம் உருக்கமாக கேட்கணும். எங்கள் எல்லாருக்கும் ஒரு மவுத்து இருக்குது. நீங்கள் எல்லாரும் இப்போ மவுத்து வந்தாலும் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வயதில் தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறது. ஒரு 6 வயசு புள்ள மவுத்தானண்டா அந்த புள்ளைக்கிட்ட விசாரணை இல்லை. ஏனண்டா பருவ வயதை அடைஞ்சில்லை அந்த புள்ள. நல்லா கேட்டுக்கொள்ளணும். மவுத்துக்கு வயதில் கிடையாது. நாங்கள் இப்போ நாளைக்கும் மவுத்து வரலாம். எங்களுக்கு ஒரு பயமுண்டு உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் தர்பியாக்கே வந்திருக்கிறது. எங்கள்கிட்ட சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம். பேச்சில் பிழை இருக்குது, பரிகாசத்தில் பிழை இருக்குது, அடுத்தவட கையை முறுக்கிறது, அவனை நோண்டுறது, அவனோட பெட்டை ஒழிக்கிறது எல்லாம் இருக்குது தான். திடீரென்று ஆத்திரம் வாரது, கோபம் வாரது எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக எங்கள்கிட்ட உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குது. மவுத்துக்கு பின்னால் நான் நரகத்தை போகப்படாது, சுவர்க்கத்துக்கு தான் நாம் போகணும்ன்ற பயம் இருக்கிறதுனால தான் இந்த தர்பியா என்ற உடனே அந்த ஈமான் கலந்த ஒரு சிந்தனையில் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இல்லாட்டி இவ்வளோ நேரத்தை நாங்கள் இந்த இடத்துல கடத்த வேண்டாம். இல்லாட்டி நிறைய புள்ளகள் இந்த மெச்சும் போலும் பெட்டுமெண்டு கொண்டு கிரவுண்ட்லேயே தான். சில புள்ளகள் பீச்சும் வழியாக வெக்க உணர்வுகள் இல்லாமல் சாதாரண கட்ட கலசம் எடுத்துக்கொண்டு கடலோரத்தில் குளிக்கிறதும் அதுவும் மீது மண்டி பெரிய பிரச்சனை அளிக்கக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பேரும் தர்பியா ஆண்ட உடனே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்கள்கிட்ட மனதில் உள்ளத்தில் ஈமான் இருக்குது. அதனால் இந்த உபதேசங்கள் எல்லாம் உங்களோட மனசில் உடனே மாற்றத்தை ஏற்படுத்த இன்ஷா அல்லாஹ் லேசாக இருக்கும். நீங்களும் ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் சொல்லக்குள்ள அந்த தவறு என்னட்டு இருந்தால் நான் திருந்தோணும் என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் கட்டாயம் வரணும் பிள்ளைகள். ஏனென்றால் சாதாரணமாக நான் சொல்கிறேன் சில விடயங்களை. வாழ்க்கையில் ஒரு மனிதன்ட்டு இருக்கிற ஒரு தவறு இருக்குதே, அவன்கிட்ட உலக வாழ்க்கையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தவறு. ஒருத்தர் என்ன செய்கிறான்டா, ஒரே பார்த்தா எல்லாரையும் குழப்பிட்டே இருக்கிறான். ஒருத்தர் என்ன செய்கிறான்டா, ஒரே பார்த்தா எல்லாரையும் குழப்பிக்கொண்டே இருக்கிறான்.
பரிகாசம் பண்ணுறது அளவாக இருக்கணும். சில நேரங்களில் பரிகாசம் பண்ணி பண்ணி பரிகாசம் வெத்தியாகும். அப்படித்தானே? சில நேரங்கள் ஒருத்தரை பரிகாசம் பண்ண அவன் சிரிச்சுட்டே இருப்பான். இன்னும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஆத்திரமான நேரத்தில் விபரீதத்தில் நோண்டுவார். அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகி நிற்கிறான். அவனை பேத்து பரிகாசம் பண்ணால் அவனுக்கு ஆத்திரம் வரும். கல்லூரி எடுத்து அடியே தான் வருவன். ஒவ்வொரு மாதிரியாக மனசில் ஆத்திரம் வரும். சில நேரங்களில் பரிகாசம் பண்ணி 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 பேத்து அது அநியாயமாக பேத்து நிற்கும். அந்த நேரத்தில் அவன் பதுவா செஞ்சானண்டா இவனோட வாழ்க்கை பாதிக்குமா இல்லையா? நான் சும்மா உதாரணத்தை சொல்கிறேன். எங்களோட வாழ்க்கையில் சில பண்பாடுகள் சில பேர்கிட்ட இருக்குது, நல்ல ஆட்கள் தான். ஆனால் சும்முள்ள எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பட்டப்பேரை வச்சுடுவான். சும்மா அவனொரு வாய் தவறு என்னமாலும் கொண்டு பேசினா அதிலிருந்து ஒரு பட்டப்பேரை வச்சுடுறது, சும்மா வச்சுடுறது. இப்படி ஒரு பட்டப்பேரை ஒருத்தர் வச்சுட்டாருன்னு வச்சுவோம். சும்மா அந்த பட்டப்பேரை வச்சவர் மௌத்தா போய்த்தாரு. அதுக்கு பின்னால் அந்த ஆளுக்கு என்னமாலும் ஒரு பட்டப்பேர், அதை சொல்லிட்டு மக்களெல்லாம் அவனை குழப்புறாங்கண்டா குழப்புற நேரமெல்லாம் இந்த ஆளுக்கு ஒரு பாவம் வந்துட்டே இருக்கும். வருமா இல்லையா? இந்த வாழ்க்கை பாதிச்சு கொண்டு தான் இருக்கும். சில நேரங்கள் அவன் ஆத்திரம் வரக்குள்ள அவன் சொல்லுவான், அடே எனக்கு பட்டப்பேர் வச்ச இந்த அவன் மண்ணா போகணும்டா, அவன் வச்ச பட்டப்பேரால் தான் இன்றைக்கு மேலே குழப்பி கொண்டிருக்கிறாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? இது மாதிரி ஒரு தவறு அவனோட வாழ்க்கையை நாசம். இன்னும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சில பேர்கிட்ட சில பண்புகள் இருக்குது, கெட்ட பழக்கங்கள். முன் ரோஷம், முன் கோபம், படாரண்டு கோவிச்சிடுவாங்க. கோவிச்ச உடனே முகத்திலே ஏசிடுவாங்க. இருக்கிற ஒரு சாதாரண பிழை இருக்குதே, பண்பாடு ரீதியாக நல்ல குணங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு தவறால் ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு அவங்களோட விஷயத்தில் பிழையாக ஒருத்தர் நடந்தாருன்னு வச்சுக்கோங்க. தாய்க்கும் தகப்பன்டே மனசு நோய்க்கிறார், ஆனால் உலகத்துக்கு நல்லவராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் எவ்வளோ பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் சோதிக்கப்படுவார். பல சம்பவங்களை சொல்லலாம். இது மாதிரி பாடசாலையில் படிக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க. சரியான ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடையாத பல பேருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவங்க பின்னுத்து பேலிலிருந்து ஆசிரியரை ஏதோ ஒரு நக்கல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இல்லாட்டி வகுப்பில் அடுத்தவனை குழப்பிட்டு அடுத்தவனுக்கும் சரியாக படிக்க விடாமல் ஏதாவது குழப்பங்களை செஞ்சவங்களை பார்க்கலாம். ஏதோ ஒரு பின்னடைவில் தான் கடைசி காலத்தில் சந்திச்சிருப்பாங்க. சரியான முன்னேற்றத்தை அடைய இயலாத ஒரு நிலைக்கு போகலாம். இது மாதிரி நீங்கள் பாருங்கள், சில பேரை முன்கோபங்கள், கடுமையான முன்கோபம், எடுப்பில் கையெடுத்து அடிக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் படாரண்டு கையெடுத்து வீசி அடிக்கிறது, அறையிறது. இந்த மாதிரி ஆக்கள் முன்கோபக்காரரு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஆக்களை இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கடைசிக்கு தான் நாம் யோசிக்கிறது, நான் ஏண்டா இந்த கையை தூக்கினேன்னு சொல்லி. சில பேர் ஆத்திரப்பட்டு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பொறுமைன்றதை இழந்து, பண்பாடுகளை இழந்து, 4 பேருக்கு முன்னால் தான் என்னால் முடியுமென்ற அந்த ஒரு விதமான அந்த கர்வ அந்த உணர்வோடு பாஞ்சு ஏசிடுற ஆட்கள்கிட்ட முகத்தில். அது பெரிய ஆளோ சின்ன ஆளோ அப்படி பார்க்கறது இல்லை. சில நேரங்களில் வளர்ந்து வர சில பிள்ளைகள் மூத்த மனிதர் வயதாளியாக இருப்பார். கொஞ்சம் அவர் ஏதாவது சொன்ன உடனே அடைய மூத்தாள்டான் யோசனை இல்லை, கையை எடுத்து வீசி அறையிற அவருடைய முகத்தில். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் பாதிக்கும். எங்கட இந்த பருவம் இருக்குதே, இந்த பருவத்தை பொறுத்தவரையில் இது ஒரு அலாதியான வித்தியாசமான பருவம். எங்களை விளங்குறலாத பருவம் இது. நல்லா கவனிங்க நீங்கள். எங்களுக்கு நாங்கள் யாருன்றதை விளங்குறதில்ல. குடி போதையில் இருக்கிற மனிதன் இருக்கிறானே, குடித்த உடனே அவன் மனசி அந்தரத்தில் பறக்கும். நாம் பெரிய ஒரு நல்ல ஒரு தரத்தில் இருக்கிறேன்னு அவனை மனசு சொல்லுவோம். ஆனால் அவன் உடம்பு எங்கே இருக்கும்? காணில் இருக்கும். நேற்று பார்த்ததான் நாங்கள். அவன் ஒரு நாள் இல்லை திருந்தினத்தை பின்னாதான் யோசிக்கிறாடே, இவ்வளோ காலமாக நான் இப்படி நடந்தேனே என்று சொல்லி அவன் யோசிக்கிறது. அப்படியான ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம் என்றது. மார்க்கத்தோட நல்ல மனிதர்களுடைய உறவுகளோட நல்ல வழிகாட்டல்கள் எங்கே இருக்கிறென்று தேடாமல் நாங்கள் நினைச்சத எதையும் எங்களால் சாதிக்கலாம் என்று போகிற அந்த வேகமான ஒரு பருவம் இந்த பருவம். அதை அடக்குவதற்குரிய உபதேசங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிற நேரத்தில் நாங்கள் சரியென்று தான் எங்களோட மனசு சொல்லும். சில பேருக்கு சில பிள்ளைகளுக்கு உம்மா நல்லா படித்த பொம்பளை, வாப்பா பார்த்தாலும் ஒரு மாஸ்டராக இருப்பார், ஒரு ஆலிமாக இருப்பார், நல்ல தரத்தில் இருப்பாங்க, நல்ல தரமான ஃபேமிலி அவங்க. ஆனால் உம்மா வாப்பான்னு சொல்கிற அட்வைஸ் ஒன்றுமே அவன் மனசில் படுறதில்லை. ஏதாவது ஒரு சிகரெட் அடிக்கிற ஒரு நண்பன் இருப்பான், அவன் சொல்கிறதா இவனுக்கு எல்லாம் மார்க்கமும் எல்லாம் அவன் சொல்கிறான். சரி, வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் உம்மா நீங்கள் எங்களுக்கு சொல்ல வரவாங்க, நான் எல்லாம் சரியாக தான் செய்கிறேன்.
அப்படி என்று அவன் வாதிட்டான் உம்மோட. ஏன்னா அவனுக்கு உம்மோட வாப்பட அட்வைஸை விட அவனோட நண்பரோட அட்வைஸ் தான் பெருசாக இருக்கும் சில நேரங்களில். எவ்வளோ தோல்வியை சந்திக்க வைக்கும் தெரியுமா இந்த பிரச்சனைகள். அதனால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தலைப்பு இது. எந்த அளவு கண்டால் எங்களோட பருவத்தை தாண்டி முன்னுக்கு போன எங்களை விட வயதில் மூத்தவங்க இருக்கிறாங்களே, எங்களை மாதிரி இளைஞர்களாக இருந்துட்டு தான் முன்னுக்கு போனாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பருவத்தை தாண்டி போனதுக்கு பின்னால் இந்த இளமை பருவத்தில் நான் சரியாக படிக்கலையே, சரியாக வாழலையே, இவ்வளோ பிரச்சனையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், அடுத்த வீட்டு தோட்டத்துக்கு போய்த்து மாங்காய் பிரிச்சிருக்கிறேன், தேங்காய் பிரிச்சிருக்கிறேன் என்றெல்லாம் யோசித்து அந்த காலத்தில் நாங்கள் நல்லவங்களாக இருந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் இந்த இறைச்சி பார்சலை சுருட்ட வேண்டிய தேவை இருந்திருக்காது. இந்த கடையில் சேல்ஸ்மேனாக இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் இந்த சாதாரண தொழில் இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் யோசிக்கல அந்த காலத்தில் அப்படின்னு அந்த டைமில் பிழையாக நடந்துட்டு இப்போ யோசிக்கிறவங்க உங்களை மாதிரி இருக்கிற பருவத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சரியான கவலைப்படுவாங்க. அடே நாங்கள் விட்ட மிஸ்டேக்கை இவங்க விடப்படாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கவலைப்படுற பல பெற்றோரை பார்க்கலாம். சரி, அதனால் நாங்கள் ஒன்றுக்கு பல முறை நாங்கள் யோசிக்கணும். எங்களோட பருவம்ன்றது தியரியால் வார அறிவல். இந்த எங்களுக்கு பல புத்தகங்களை பார்த்து செய்தி சொல்லலாம், ஆனால் அனுபவம்ன்றது இருக்குதே, அனுபவம் எங்களுக்கு முன்னால் அவங்களோட அனுபவம் தான் மிக முக்கியமானது. இந்த வயதை தாண்டினதுக்கு பின்னால் தான் நாங்கள் விட்ட மிஸ்டேக் எங்களுக்கு விளங்கும், இப்போ எங்களுக்கு விளங்காது. அதனால் நாங்கள் சொல்கிற சில தகவல்களை நீங்கள் கவனமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குரிய பகுதியாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதனால தான் இந்த தலைப்பு போடப்பட்டது. இதில் குறிப்பாக பெற்றோர், அதே போன்று பாதை ஒழுங்குகள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பெற்றோர் இந்த உலகத்தில் சேர்ந்து நடக்கிறதுக்கு மிக தகுதியான மிக முக்கியமான படைப்பு யார்? எங்களுடைய பெற்றோர் தான். தாயிட மனசை நோயிச்சுட்டு எங்களுக்கு முன்னேற்றத்தை பெறையலாது, அல்லாட கோபம் கிடைக்கும். உம்மோட வாப்போட பேச்சை தட்டிட்டு எங்களுக்கு முன்னேறதுக்குரிய வழி ஒன்று இல்லை. அவங்க பிள்ளையாக சொன்னால் அது பிள்ளை தான், ஆனால் எங்களோட முன்னேற்றத்துக்குரிய நல்ல பண்புகள் எங்களோட மூவாப்மாரி சொல்லித்தந்தா கண்டிப்பாக நாங்கள் கேட்கணும். அதில் விஷயத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், நல்லா ஒருவர் இன்னொருவரோடு கூட்டாளியாக நல்லா பழகிறாரு, இங்கே கவனிச்சிருத்துங்க. இப்படி பழகிட்டு இருக்கக்குள்ள அந்த நண்பனுக்கு தெரியாமல் இவன் ஒரு வேலையை கூட செய்கிறதுக்கு விரும்ப மாட்டான். எந்த நேரமும் நான் செய்கிறத அவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லணும்டா, நான் இங்கே போகிறேன், அவன்கிட்ட சொல்லிக்கொள்ளணும், என்னை கூட்டாளிகிட்ட சொல்லிக்கொள்ளணும்னு அலாதியாக யோசிப்பான் அவன். ஏனென்றா அந்த நண்பனோடு உள்ள இறக்கம்தான் காரணம். ஆனால் உலகத்தில் வாழ்க்கையில் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. அதில் மிக முக்கியமாக எங்களோட உம்முவாப்மாரை துரோகம் செய்யக்கூடாது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஹதீஸில் நபிகளார் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வணக்கதாரி, பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மிகப்பெரிய வணக்கதாரி என்ன செய்கிறாருண்டா, அவருடைய ஆலயத்தில் அப்படியே வணக்கம் புரிஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அப்படி வணக்கம் புரிய கொள்ளையோட உம்மா என்ன செய்யறா, மகனே இங்கே வாங்கன்ற ஒரு வேலைக்கு கூப்பிடுறார். உம்மோட பேச்சை கணக்கெடுக்காம அவர் வணக்கம் புரிந்து கொண்டே இருக்கிறார். இந்த உம்மா என்ன தெரியுமா சொன்னது, இவன் ஒரு விபச்சாரியின் முகத்தில் முழிக்கட்டும் என்று வாயால் அந்த உம்மாவுக்கு சொல்லிப்பட்டுட்டது. ஏனென்றா இவன் பிரச்சனையில மாட்டிப்படட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லிப்பட்டுட்டு உம்மோட வாயால். அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய வணக்கதாரி, இபாதத்தாளி, ஆனாலும் கடைசி காலத்தில் அவர் ஒரு பிரச்சனையில் மாற்றாரு. ஆனால் அநியாயமாக தான் மாற்றாரு. அவர் குற்றவாளி அல்ல, அவர் விபச்சாரம் செய்யல. ஆனால் யாரோ ஒருவனோடு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி அவள் தப்பான முறையில் ஈடுபட்டுட்டு இந்த வணக்கதாரியிட பேரை சொல்லிட்டாள், இவனோட தான் நான் ஈடுபட்டேன் என்று. ஊர் முழுக்க எல்லாரும் வந்து இவ்வளோ பெரிய வணக்கம் செய்கிற இவனா என்று சொல்லி அவன் ஆலயத்தையே தகர்த்து தூளாக்கி போட்டுட்டாங்க. அந்த வணக்கத்தில் ஈடுபடுற நேரத்தில் உம்மை கூப்பிட்டத்தை கணக்கெடுக்கல. ஃபர்லான் ஒரு கடமையாக இருந்தால் உம்மா அழைச்சாலும் நாங்கள் ஃபர்லான கடமையில் ஈடுபடத்தான். லொஹருக்கு பள்ளி போகிறோம், நீங்கள் நீ தொழாதே என்று சொன்னாலும் நாங்கள் போகத்தாரணும். ஒரு சுன்னத்தான அமலாக இருக்குது, உம்மை கூப்பிட்டு நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். அப்போ நாங்கள் நினைக்கப்பட சில நேரங்களில் எங்களோட உம்மாரை தட்டிட்டு சில பேர் நேரமாக யோசிக்கிறது பெரிய பிரச்சனையாகிறது. புள்ள நல்லா படிக்கிறேன், உம்மையும் வாப்பையும் பார்த்தால் பெருசாக படிச்சில்லை, அவங்க நல்லா கேட்டுக்கொள்ளணும், பெருசாக படிச்சில்லை, இவனுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லா தகவலும் தெரியும். இவர் என்னண்டா உம்மா அப்பார பேசணும், இஞ்சி வாங்க உம்மா பேசாம இருங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரிய வாயை பொத்துங்க அப்படி சொல்கிற புள்ள. இந்த பெத்த உம்மோட மனம் எவ்வளோ நொந்து போகும் சுப்ஹானல்லாஹ். இந்த அறிவு எங்களுக்கு வாழ்க்கையில் பயனளிக்குமான்னு கேட்டால் பயனளிக்காது, ஆபத்து இது.
இந்த நிலைப்பாடு ஆபத்து. இது தர்பியா நிகழ்ச்சியில் நாங்கள் கட்டாயம் இதை பார்த்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இதில் வாப்பாவுக்கு ஆலோசனை சொல்ல விட்டுருச்சோ, வாப்பா நாங்கள் சில கட்டங்களில் மிக மரியாதையாக நடந்து கொள்ளணும். வாப்பா ஒரு கருத்தை சொல்கிற அது பிள்ளை தான், உண்மையில் பிள்ளையாக இருந்தாலும் வாப்பான்ற மரியாதைக்காக நாங்கள் கொஞ்சம் வாப்பாட பேச்சுக்கு மதிப்பளித்து காதை கொடுத்து கேட்டுட்டு இருந்துட்டு அவர் சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் சொல்கிறோம், வாப்பா நான் இதை படித்த இந்த பாடத்தை அதில் இப்படித்தான் திருத்தி கொள்ளணும், நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இப்படித்தான், அதோட அர்த்தம் அப்படித்தான் இப்படித்தான் பண்பாக மனநோகாமல் பேசுகிறோம் நாங்கள். இது ஆக முக்கியமானது. சரி, இஸ்லாம் இருக்குதே மிக அற்புதமான மார்க்கம். நீங்கள் ஒன்றை நினச்சிக்கோங்க, நாளை மறுமையில் நாங்கள் எல்லாரும் சுவர்க்கத்தை போகணுமென்ற எங்களுடைய இலக்கு. அப்படித்தானே எல்லாருடைய இலக்கும்? நாளை மறுமையில் எங்கள்கிட்ட இலக்கு சுவர்க்கம் போகணுமென்றது. மௌத்தாக கூட நல்லவனாக மௌத்தாகணும். நாளை மறுமை நாளில் எங்களோட நன்மையும் தீமையும் நிறுக்கப்படுகிற நேரத்தில் நன்மையோட தட்டு அதிகமாகணும், பாரமாகணும். இதான் எங்களோட தேவை. நாளை மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் நற்குணம்ன்றது. நீங்கள் பாருங்கள், நற்குணத்தை பற்றி நாங்கள் சில விடயங்கள் எழுதியிருக்கிறோம். நற்குணம் உடையவராக இருப்பதன் அவசியம். யாராவது வாசிங்க பார்ப்போம். ஒருத்தர் வாசிங்க, சத்தம் போட்டு ஒருத்தர் வாசிங்க. இன்னும் வாசிங்க. முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஅவா பணியை இந்த சமூகத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் நபிகளார்ட்ட இருந்த மிக மேலான பண்பு நற்குணம் தான். அந்த நற்குணத்தால் தான் இந்த மெசேஜ் அப்படியே மக்கள்கிட்ட போய் சேருது. இந்த ஆள் வாழ்க்கையில் போய் சொல்லுவாரா? இவருடைய வாழ்க்கையில் சார்ஜ் இவருடைய வாழ்க்கையில் இவர் தவறு வைப்பாரா? இவருடைய பண்பாடு மிக அழகாக இருக்கின்றது என்ற அந்த அடிப்படையில் தான் மக்கள் அவரை பற்றி யோசித்தாங்க. நீங்கள் பாருங்கள், நபிகளாருடைய வரலாற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உண்மையானவன் என்று சொல்வதற்கு உங்களோடு இருந்த காலம் போதாதா என்று கேட்டார்கள். சின்ன வயதில் அல்-அமீன் அஸ்-சாதிக் என்ற பெயர் பெற்றவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்குணம் என்பதை அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உலகத்தில் நற்குணம் உள்ளவர்களாக வாழ்வார்களோ, நல்ல பண்பாடுகளோடு வாழ்வார்களோ, நாளை மறுமையில் மிக நெருக்கமான மனிதர்களாக சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னோடு மிக நெருக்கமான அந்தஸ்தில் இருப்பார்கள். சகோதரர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று தான் நற்குணம் என்றது. இது எங்களோட பேச்சில் நற்குணம் உள்ளவரா இல்லையான்றது வெளியாகும். எங்களோட செயலால் நற்குணம் உள்ளவரா இல்லையான்றது வெளியாகும். எங்களோட சிந்தனையால் நற்குணம் உள்ளவரா இல்லையான்றது வெளியாகும். ஒரு மனிதன் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் அவன் நல்லவரா இல்லையான்றது அவருடைய வெளித்தோற்றத்தில் வெளியாகும். நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் தன்னை நல்ல மனிதனாக ஆக்கிக் கொள்வதில் மிக முக்கியமான சில பகுதிகள் இருக்குது. தன்னை நல்ல மனிதனாக ஆக்கிக் கொள்வதில் அவன் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று, தன்னை நல்ல மனிதனாக ஆக்கிக் கொள்வதில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது அல்லாஹ்வை பற்றிய ஈமான் தான். எங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி பயம் வருமோ அந்த அளவுக்கு நாங்கள் அடங்குவோம். ஒரு நல்ல மனிதன் என்றால் அவன்கிட்ட வாயால் பேசுகிற வார்த்தை நல்லதாக இருக்கும். நல்ல பண்பென்றால் ஒரு மனிதனோடு நல்ல முறையில் புன்முறுவலோடு கதைப்பான். அவன்கிட்ட வாயால் இன்னொரு மனிதனை நோவிக்க மாட்டான். அவன்கிட்ட கையால் இன்னொரு மனிதனை நோவிக்க மாட்டான். எல்லாம் எதற்காக? நோவிச்சா அல்லாஹ் என்ன தண்டிப்பான், நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன விசாரிப்பான். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையில் நடக்கிற, அல்லாஹ்வுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் நடக்கிற தவறு இருக்குதே, அது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விவகாரத்தில் தவறு செஞ்சாரண்டா அந்த தவறை
அந்த ஆள் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவன் சுவர்க்கம் போக மாட்டான். அவன் கோடான கோடான கோடி நன்மை செஞ்சாலும் உரிய அந்த பாதிக்கப்பட்ட ஆள் மன்னிக்கும் வரைக்கும் அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவ்வளோ முக்கியமான ஒரு விவகாரம் தான் இந்த பண்பாடுகள் என்று சொல்வது. பண்பாடுகள் கெட்டு போகிற நேரத்தில், எங்களோட குணங்கள் கெட்டு போகிற நேரத்தில் எங்களோட வாயால் வர வார்த்தை அசிங்கமாக இருக்கும். இன்னொரு மனிதனை கேட்கிறது வெறும் சிம்பிளாக இருக்கும். அடிக்கிறது, அவனை நோன்றதுன்றது அற்பமானதாக இருக்கும். ஆனால் நாளை மறுமையில் அது மிக பயங்கரமான ஒன்றாக இருக்கும். எங்களோட நன்மை எடுத்து அல்லாஹ் அடுத்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். சரி, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கணும். அதாவது எங்கள்கிட்ட பண்பாடுகள் வருவதற்கு நாங்கள் கையாள வேண்டிய வழிகள் என்ன? அது யாருக்கு செல்லும் முக்கியமான ஒன்று. நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நான் ஒரு நல்ல பண்பாடுள்ள மனிதனாக என்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நினைக்கிற ஒரு வாலிபன், ஒரு மனிதர், அவன் கையாள வேண்டிய வழிகளில் மிக பிரதானமான வழிகள் என்ன? யாருக்கு செல்லும்? அல்லாஹ்வை பயப்படுவது. மாஷா அல்லாஹ், மிக பிரதானமான ஒரு விடயம் தான் அல்லாஹ்வை பயப்படுறது. அதனால தான் நாளை மறுமை நாளில் நன்மையை நிறுக்கிற தராட்சியில் அதிகம் கணத்தை ஏற்படுத்தக்கூடிய தக்குவெல்லாம் அல்லாஹ் பற்றிய பயமும் நற்குணமும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அல்லாஹ் பற்றிய பயத்துக்கும் நற்குணத்துக்கும் இடையில பாரிய ஒரு தொடர்பு இருக்கிறதை பார்க்கலாம். நற்குணம் இருந்தால் அவன்கிட்ட இறையச்சம் இருக்கிற அர்த்தம். இறையச்சம் இருக்கிற ஒரு மனிதன் உண்மையான இறையச்சமாக இருந்தால் அவன்கிட்ட நட்பண்பு இருக்கும். ரெண்டும் ஒன்றரை கலக்கக்கூடியதாக இருக்கும். சரி, முதலாவது ஒன்று சொல்லிட்டாரு, அல்லாஹ்வை பயப்படுவது. அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையில் நற்குணம் வெளியாகும். ரெண்டாவது யாருக்கு சொல்லலாம்? மாஷா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுவது. லக்கது கான லக்கும் பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நபியுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நபியுடைய பேச்சு எப்படி இருந்தது? நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபியின் மீது ஒரு அலாதியான ஒரு மோகம் எங்களுக்கு இருக்கணும். சில போது பாருங்கள், நீங்கள் விளையாட்டு வீரர் ஒன்று நீங்கள் நல்லாவே நேசிச்சிங்கன்னா அவன் போல் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை வரும் எங்கள் உள்ளத்தில். வர்றா இல்லையா? அவன் நல்லாவே சிக்ஸர் அடித்தாரண்டா அவன் ஃபேமஸ் ஆன உடனே அவன் மாதிரி பெட்டை சுற்றுவார். பெட் இப்படி சில பேர் என்ன செய்யறா, இந்த அவன் லெதர் விளையாடக்குள்ள அவன் இப்படி அந்த என்ன செய்கிறது, இந்த ஹெல்மெட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பெட்டால் இப்படி குத்துறது. வேறு சும்மா என்ன செய்கிறது, சில நேரத்தில் வெறும் நாடிக்கு இப்படி பெட் இப்படியால் அடிக்கிறது, சில நேரங்களில் இப்படி அடித்து கொள்வது. என்ன அவன் என்ன கை சொக்ஸை சரிசமயத்து கொள்றதுக்காக வேண்டி அவன் இப்படி அடித்து கொள்வான். சில நேரங்களில் இப்படி அடிக்கிறது, இப்படி ஆகிக்கொள்வது. என்னது இந்த கார்டுகளை இதை மாதிரி எங்களை அறியாமல் சில ஆக்ஷன்கள் வெளியாகும். இது அந்த மனுஷன் அவன் நேசிச்சார்ன்றனுடைய வெளிப்பாடு தான் காரணம். நீங்கள் பாருங்கள், எங்களோட வாழ்க்கையில் நபியை நாங்கள் அலாதியாக நேசித்தோம்டா உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே நபியுடைய அந்த பண்பாடுகள் வெளியாகும். சரி, மூன்றாவது சஹாபாக்களை பின்பற்றுறது. சகோதரர் சொல்கிறார்கள், அதில் ஒரு முக்கியமான பகுதி சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் வாசிக்கிறது. பின்பற்றுறதுன்றதை விட சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் அதிகமாக வாசிக்கிறோம். நபியோடு எப்படி நடந்து கொண்டாங்க அவங்க, நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பண்பாடாக மரியாதையாக சஹாபாக்கள் நபிகளாருடைய சபையில் நடந்து கொண்டாங்க. சில செய்திகள், சின்ன இளம் சஹாபாக்கள் மூத்த சஹாபாக்களோடு இருக்கக்குள்ள நபிகளாரோட பொண்ணை பற்றி கேட்டால் அதில் தெளிவாக அவங்களுக்கு பதில் தெரியும். ஆனாலும் மூத்தவங்க இருக்கிறாங்கன்ற மரியாதையாக நடந்து கொள்வாங்க. சரி, நான்காவது, சரி நானே சொல்கிறேன், நான்காவது விடயம், முக்கியமான விடயம் என்னென்றா, எங்கட நாங்கள் சேர்ந்து பழகிற நண்பனை நல்லவனாக தெரிவு செய்கிறது. இதாக பிரதானமானது. நாங்கள் பழகிற நண்பர் இருக்கிறாரே, அவர் எங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. நாங்கள் எந்த நேரமும் எங்களுக்கு சேர்ந்து நடக்கிற ஆள் நல்லவரா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமானது, எங்களோட வயது கொத்தவரோடு தான் நாங்கள் பழகணும். நீங்கள் உங்களோட நண்பனை 15 வயது ஆள், 16 வயது ஆள், 25, 30 வயது ஆள் தர அவருடைய கூட்டாளி என்றால் அவருடைய உணர்வு வேறு, உங்களோட உணர்வு வேறு. உங்களுக்கு விளங்காது.
நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் உங்களோட வயதுக்குள்ள பேச்சை நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களை அறியாமல் 30 வயதுடைய ஆளுடைய பேச்சு அந்த உணர்வு உங்கள்கிட்ட வெளியாகும் என்றால் அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். அதனால் உங்களோட நண்பர் நல்லவராக இருக்கணும். இதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் பண்பாடுகள் உருவாகிறதுக்கு நாங்கள் நல்ல சூழல்கள், மூத்த அறிவுரையாளர்கள், இப்படியாக நல்ல மனிதர்கள் இருக்கிற சபைக்கு நாங்கள் போய்த்து உட்கார்றது, நல்ல உபதேசங்கள் செய்கின்ற நேரத்தில் அந்த சபையில் போய்த்து நாங்கள் கலந்து கொள்வது எங்களோட வாழ்க்கையில் திருத்தங்கள் ஏற்படுத்தும். சரி, பண்பாடுகள் சம்பந்தமாக, நற்குணம் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். நற்குணம் என்பது நபிமார்களதும் உண்மையாளர்களதும் நல்லடியார்களதும் உயர்ந்த பண்பாகும். நற்குணம் என்பது நபிமார்கள்ட்ட இருந்த மேலான பண்புகள் அவைகள். இதனாலேயே நல்லொழுக்கமுடைய ஒரு அடியான் சிறந்த அந்தஸ்தையும் சமூகத்தில் உயர்ந்த இடத்தையும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையணும் என்றால் அவனிடத்தில் பண்பாடு கட்டாயம், அவனுடைய பேச்சில். அதனால் நபிகளார் அடிக்கடி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக், யா அல்லாஹ் எனக்கு நற்குணத்தின் பக்கம் எனக்கு வழிகாட்டு யா அல்லாஹ்னு கேட்டார்கள். அல்லாஹ்வின் அஊது பிக மின் முன்கராத்தில் அக்லாக் ஃபில் அமாலி ஃபில் அக்வாலி வல் அமாலி வல் அஹ்வான்னு கேட்டார்கள். யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் கெட்ட குணங்களை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள். என் வார்த்தையில், என் செயலில், என் சிந்தனையில் கெட்ட சிந்தனைகள் வெளியாகாமல் பாதுகாத்து யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். நீங்கள் பாருங்கள், சில பேருடைய சிந்தனைகள் கெட்டதாக இருக்கும், அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க, அதே நேரத்தில் அவங்களோட செயலால் கையால் செய்ய மாட்டாங்க, வாயால் சொல்ல மாட்டாங்க, கையால் செய்ய மாட்டாங்க, ஆனால் உள்ளம் கெட்டதாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, ஒருத்தனை இன்னொருத்தன் குழப்பிட்டுக்கிறான், இவன் பார்த்து மனசால சந்தோஷமாக சிரிச்சுட்டுக்கிறான், நடக்கிறா இல்லையா? இல்லாட்டி கண்ணால் காட்டுற அவனை கொலை பண்ணி சொல்லி, இல்லாட்டி இவன் குழப்பறல்ல, இவன் கையாலும் செய்யறல்ல, இன்னொருத்தன் குழப்பின உடனே அவனை பார்த்து 2 பேர் சிரிச்ச உடனே இவர் பொய்க்கு சிரிக்கிறார். இந்த பொய்க்கு சிரிக்கிறது இருக்குதே சுப்ஹானல்லாஹ், இது உள்ளத்தில் வார அவனுடைய சிந்தனை ரீதியான கெட்ட குணங்கள் இவைகள். சரி, நாங்கள் பின்னால் கெட்ட குணங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில கெட்ட குணங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள். அதிகமானவர்கள் சுவர்க்கம் நுழைவது இறையச்சத்தினாலும் நற்குணத்தினாலும் ஆகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன்ட்ட இறையச்சம் இருக்குது, அவன் தொழுகிறான், எல்லாம் செய்கிறான், ஆனால் பண்பாட்டு ரீதியாக அவன் பிழையாக நடந்து கொள்கிறான் என்றால் அவனுடைய யதார்த்தமாக உண்மையிலே சரியான இறையச்சம் ஒன்றை இல்லைன்னு அர்த்தம். எனவே மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நாளை மறுமையில் சுவர்க்கத்தை தரக்கூடிய, நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதரை பற்றி நபிகளார் சொன்னார், நான் ஒரு மனிதரை சுவர்க்கத்தில் கண்டேன். அந்த மனிதர் சுவர்க்கத்தில் அங்கும் இங்குமாக நடமாடி கொண்டிருந்தார். நான் கேட்டேன், ஏன் இவர் எதனால் இவர் சுவர்க்கத்தில் நுழைந்தார் என்று. இவர் ஒரே ஒரு மரத்தின் விவகாரத்தில் ஒரு மரத்தால் சுவர்க்கம் போனார், ஒரு மரத்தால் சுவர்க்கம் பெற்றார். பண்பாட்டை பாருங்க, ஒரு மரத்தால் சுவர்க்கம் போனார்னா இவருடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் இருந்திருக்கு, பாதை, அந்த வீட்டு தோட்டத்தை அருகால ஒரு பாதை போகிறது, அந்த பாதையில் சாஞ்சிருக்கிற மரம், அந்த சாஞ்சிருக்கிற மரத்தால் ரோட்டில் போகிறவங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிற சரியான கஷ்டமாக. இவர் யோசிக்கிற, ஆகா இந்த ரோட்டால் போகிறவங்களுக்கு இந்த மரத்தால் கஷ்டம் ஏற்படப்படாதுன்னு நல்ல எண்ணத்தில் இவர் பண்பாட்டோடு அந்த மரத்தை அடியோடு வெட்டுறார். இந்த மரம் எனக்கு கனி தரக்கூடிய மரமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது என்று நல்லெண்ணம் வைக்கிறார். அந்த ஒன்றால் அவர் சுவர்க்கம் போனார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்குணம் என்றது லேசான விடயம் அல்ல. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததிலிருந்து இஸ்லாம் பேசி இருக்குது. அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த மனிதனை கூட அல்லாஹ் மன்னித்திருக்கிறான், அவனுடைய பண்பாடுகள். சரி, இதே போன்ற ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே நீர் நற்குணத்தை கடைபிடிப்பீராக என்று சொன்னார்கள். நற்குணத்தை கடைபிடிப்பீராக என்று சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நற்குணம் என்றால் என்ன? இங்கே கவனிங்க, நற்குணம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துண்டித்து நடக்கும் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பீராக. குடும்ப உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்கிறது, எங்களோட பிளவுபட்டு வாழ்கிறவங்களோட நாங்கள் சேர்ந்து எங்களோட குணத்தை வெளிக்காட்டி நாங்கள் அவங்களோட சேர்ந்து நடக்கிறது. வகுப்பில் 2 பேர் எங்களை ஒதுக்கி நடந்தாலும் நாங்கள் அவங்களோட சேர்ந்து நடக்கிறது, கோயிச்சு வாழ்கிறது இல்லை. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமக்கு அநியாயம் செய்தவரை மன்னிப்பீராக என்றார்கள். யாராவது ஒருவரால் எங்களுக்கு ஒரு மிஸ்டேக் நடந்தால்
நாங்கள் அந்தால நாங்கள் மன்னிக்கிற பழி வாங்குறதில்ல. சில பேர் என்னென்னா வாழ்க்கையில் வருஷ கணக்கு மனசில் அப்படியே அடக்கி வச்சு கொண்டு இருந்து தருணம் பார்த்து பழி வாங்குவாங்க. இது ஒரு நல்ல குணம் அல்ல. இவைகள் எங்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற வேண்டிய விடயங்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்குணமுள்ள ஒரு அடியான் நின்று வணங்கி நோன்பு நோட்பவரின் அந்தஸ்தை அடைந்து கொள்கிறான். ஒரு மனிதன் இரவு வணக்கத்தில் முழுக்க ஈடுபடுறான், நோம்பாளி அதே மாதிரி இரவுல நோன்பு நின்று வணங்குறான், இந்த பெரிய அந்தஸ்தை நற்குணத்தால் பெறுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, நற்குணத்துடைய சில அடையாளங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பதிவு செஞ்சுக்கோங்க. எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய நற்குணம் இருக்குதா இல்லையான்றதில் மிக முதலாவது அம்சம், ஈமானோடு தொடர்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் எங்கள்கிட்ட பண்பாடு, எங்கள்கிட்ட நற்குணம் இருக்குதா இல்லையான்றத சரிபார்த்து கொள்ளலுமான மிக முக்கியமான ஒன்று தான். அது ஈமானிலும் ஒரு பகுதி, ஒரு கிளையாக நபிகளார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது அம்சம், எங்கள்கிட்ட வெக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பண்பாடுகளில் மிக முக்கியமான முதலாவது அம்சம் எது தெரியுமா? வெக்கம். இங்கே கவனிங்க. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே கவனிங்க புலல் கவனிங்க. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய இங்கே பாருங்க, இங்கே கவனிங்க புலல். முதலாவது அம்சம் வெக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித். உனக்கு வெக்கம் இல்லாட்டி நீ எதையும் செஞ்சுக்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெக்கம் இல்லாட்டி எதையும் செஞ்சுக்கோ. எங்கள்கிட்ட வெக்கம் இருந்தால் நாங்கள் பேசுகிற சபையை பற்றி யோசிப்போம், யாரோட பேசுகிறேன் யோசிப்போம், நாங்கள் பெண்களோடு வரும்போது எவ்வளோ கவனமாக கதைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குமரி பெண்ணை விட மிக வெக்கப்படக்கூடியவளாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் வகுப்பில் ஸ்கூலில் படிக்கக்கொள்ள கலவன் பாடசாலையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைகள் வரக்கொள்ள நாங்கள் வெக்கத்தோடு நடந்து கொள்ளணும். சர்வ சாதாரணமாக அங்கே ஒரு பொம்பளை இருக்கிறாங்க, எங்களை பொம்பளை இருக்கிறாங்க, சர்வ சாதாரணமாக கதைக்கிறென்றால் அவர்கிட்ட வெக்கமில்லை என்று அர்த்தம். டீச்சரோட வைத்து வீட்டில் சாதாரணமாக தன்னை நண்பரோட கதைக்கிற மாதிரி டீச்சரோட கதைக்கிறார் இவர். மரியாதையாக கதைக்கணும். வெக்கம் இல்லை என்றால் எதையும் செய்து கொள்ளுன்ற அந்த வார்த்தை இருக்குதே, எங்களோட வாழ்க்கையை திருத்தும். அது நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் ஒரு சபைக்கு போகிறாரு, எந்த ஆடையை நான் உடுத்துட்டு போகணும், அந்த இடத்துக்கு பொருத்தமான ஆடையை நான் அணிஞ்சு போகணும். பாருங்கள், நீங்கள் சில பேர் அந்நிய மதத்தவங்கள்ட்ட வெக்கம்ன்றது பெருசாக இருக்காது. அவங்க பொம்பளை பார்த்தாலும் உடுப்பை பார்த்தா எல்லாம் காட்டிட்டு தான் போவாங்க. எங்களோட முஸ்லீம் பொம்பளை ஒன்று அப்படி காட்ட மாட்டாங்க. ஆம்பளை பார்த்தா அவன் உள்ளாடையோட ரோட்டில் சுற்றுவான். ஆற்றுல குளிக்க போனால், அங்கே பீச்சுக்கு போனால் எல்லாம் உடுப்பையும் கலட்டிட்டு அண்டவையாரோட குளிப்பான் அவன். வெக்கம் இல்லை. வெக்கம் என்றது ஆக முக்கியமானது. இப்போ நாங்கள் சில நேரங்களில் பள்ளிக்கு வருவோம், பள்ளிக்கு வரக்குள்ள சினோர் பெனியனோட போட்டுக்கொள்வது, டெனிமை பார்த்தா தொப்புளுக்கு கீழே, சுஜூதுக்கு போன உடனே பின்னால் உள்ளுக்கு இருக்கிற ஆடை அப்படியே பின்னால் பார்த்தா விளங்குது. வெக்கம் இருந்தால் நாங்கள் செய்வோமா? இதெல்லாம் பண்பாட்டுகள் ஆக முக்கியமானது வெக்கம் என்றது. சரி, ரெண்டாவது எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சங்களை நான் சொல்கிறேன். பண்பாடுகள், நல்ல பண்புகள் வருவதற்குரிய மிக முக்கியமான ஒன்று தான் பிறரை துன்பப்படுத்துவதனை விட்டும் விலகி நடத்தல். நாங்களோட வாழ்க்கையில் அடுத்தவனை நோவிக்கப்படாது, அடுத்தவனை தொல்லையாக இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், நாங்கள் எல்லாரும் ராவைக்கு தங்குறோம் தானே, நல்ல அமைதியாக படுக்கிற புள்ளலுக்கு கூட நாங்கள் தொல்லையாக இருந்தோம்னா எங்கள்கிட்ட பண்பாடுகள் கொஞ்சம் குறைச்சல் அர்த்தம். நாங்கள் தூங்க கொள்ள எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறேன்னா, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், சத்தம் போட்டு ஹதீஸாக இருந்தால் குரானாக இருந்தாலும் அடுத்த வீட்டில் புள்ளல் தூங்குறதுக்கு நாங்கள் டிஸ்டர்பாக இருந்தால் அது பிழையானது. ஆகவே எந்த விதத்திலும் நாங்கள் முடிவெடுக்கணும். இந்த தரபியா நிகழ்ச்சியில் எந்த கட்டத்திலும் நான் என்னால் என் வாழ்க்கையில் நான் அடுத்தவரை நான் நோவினப்படுத்துற விட்டும் தவிர்த்து கொள்வேன். முடிவெடுப்போமா? நான் இனிமேல இந்த தர்பியால நான் முடிவெடுக்கிறேன், நான் யாரையும் அநியாயமாக நோவினப்படுத்த மாட்டேன். கையை சுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன திருத்திக் கொள்வேன், அடுத்தவரை நோவினப்படுத்த மாட்டேன். கையை சுத்துங்க. எடுப்போமா? சபதம் உண்டு. சரி, இந்த தர்பியா உங்களுக்கு ஞாபகம் வரணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு நாளில் இப்போ நான் 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை குழப்பிட்டுக்கிறான், அவன் அழுதுட்டுக்கிறான். எங்கள்ட மனம் நோகணும், நாங்கள் போய் தயிரை செல்லணும், இப்படித்தான் செய்யாதடான்னு சொல்லி
நாங்கள் சேர்ந்து அடுத்தவரோட சேர்ந்து நாங்கள் ஒருத்தரை பாதிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது. சரி, வாழ்க்கையில் நாங்கள் இன்னொருத்தரை நோயினப்படுத்த மாட்டோம். இது அடிப்படையான அம்சங்கள் ஒன்று தான் இது. சரி, மூன்றாவது பாருங்க, சீர்திருத்தவாதியாக நான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? நான் எந்த நேரத்தில் ஒரு தவறை கண்டா அழகாக சொல்றவனாக இருப்பேன், தவறு செய்கிறவனாக இருக்க மாட்டேன். இன்னொருத்தரை குழப்புறான், காது கிட்ட வேதி சொல்றானே, குழப்பாதேங்கப்பா, பாவம் தானே பாவம் தானே, இப்படியே குழப்பிட்டு இருந்தால் அவட மனம் அப்படியே பாதிக்கும், அழுதுருவார், குழப்பாதம் பாவம். ஒருத்தர் ஒரு பட்டப்பேரை வைக்கிறாள், நான் உடனே சொல்கிறேன் அப்படி செல்லாதேங்க, 4 பேர் சொன்னால் அதை பாவம் உனக்கு வந்துட்டே இருக்குமென்று சொல்கிறது. ஒருத்தர் ஒரு பிழையை செய்கிறத கண்டா நான் உடனே திருத்துறது, இது எங்களோட வாழ்க்கையில் வரணும் கட்டாயம். ஒருத்தர் பள்ளிக்கு போகாமல் ரோட்டில் கழிச்சிட்டே இருக்கிறாரு, நான் உடனே அவரை அணுகி வாங்க போகும் பள்ளிக்கு என்று அழைக்கிறது சீர்திருத்தவாதியாக இருப்பது. எங்களோட பண்பாடுகளை அது அழகுபடுத்தும், வாழ்க்கையில் அது மிக தேவையான ஒன்று. ரைட், 4வது விஷயத்தை பார்ப்போம். இதுதான் ஆகவே முக்கியமானது. என்னது புள்ள வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மாஷா அல்லாஹ். எந்த நேரத்திலையும் உண்மை பேசுவோம். நல்ல பண்பாடுகளில் மிக முக்கியமானது என்ன புள்ள? உண்மை பேசுவோம். வாழ்க்கையில் கசப்பான நேரத்திலே உண்மை பேசுவோம். நாங்கள் தர்பியால் முடிவெடுக்கணும். ஒரு மனுஷனால் இயலாத ஒன்றல்ல இது, இது இயலாத ஒன்றல்ல. நீங்கள் பாருங்க, நபி சொன்னாங்க, ஒரு மனிதன் உண்மை பேசினால் அது சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும், அவன் பொய் பேசுவது அது நரகத்துக்கு வழிகாட்டும் என்றார்கள். ஒரு மனிதன் பொய் பேச 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 அவன் பொய்யனாக அல்லாவிடத்தில் எழுதப்படுவான், அதுக்கு பின்னால் அவன் பொய்யாகவே தான் வாழுவான். எனவே வாழ்க்கையில் சின்ன விஷயமா இருந்தாலும் பொய்க்கு சொல்லிட்டு சொல்கிறேன், நான் பரிகாசத்து சொன்னேன், சும்மா சொன்னேன், நான் அப்படி சொல்கிறேன். சில பேர் பொய்யொன்றை சொல்லிட்டு அது மாட்டிப்பட்ட உடனே சொல்கிறேன் நான் சும்மா சொன்னேன்ற. சும்மா சொன்ன அது என்ன சும்மா சொன்னது? பொய்யை சொன்னதுக்கு பின்னால் சும்மா சொன்னல, இல்லை சும்மா தான் பொய் பேசுகிறேன், சல்லிக்கு பேசல. வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் பொய் பேசுவதை நாங்கள் நிறுத்துறது. நாங்கள் எல்லாரும் இனிமேல் உண்மையே பேசுவோமா இன்ஷா அல்லாஹ்? இந்த தர்பியா உங்களுக்கு ஞாபகம் வரணும். இன்னொரு கட்டத்தில் நீங்கள் வாயால் பொய்யொன்று வரக்குள்ள உடனே நிறுத்தணும். உடனே ஞாபகமான தர்பியா, நான் ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன், இனிமேல் பொய் பேச மாட்டேன், உண்மைதான் பேசுவேன். சரி, இதுதான் ஆக முக்கியமானது. பண்பாடுகளில் மிக முக்கியமானது குறைவான பேச்சு, அதிக செயல். குறைவான பேச்சு, ஒரே பார்த்தாலும் சில பேர் பேச்சு மிச்சம்தான், செஞ்சது ஒன்றுமில்லை. வாழ்க்கையில் ஒரு மூவினை பொறுத்தவரையில் அவன் குறைவாக பேசுவான், அதிகமாக செயல்படுவான் அவன். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு காலையில் சில பேருடைய அபிப்பிராயம், லுகா தொழுகைக்கு நேரம் ஒதுக்கப்பட இல்லை என்று சொல்லி. லுகா தொழுகைக்கு நேரம் ஒதுக்கப்பட காட்டும் இருக்க மாட்டான் மூமின். அவன் பார்ப்பான், அடே ஹீன தர்மல் ஃபிசால், சூடு கொஞ்சம் உஷ்ணம் அடிக்கிற நேரமாக ஆயிட்டா, ரைட் மாஷா அல்லா நாங்கள் லுகா தொழுவோம் என்று அவர் சொல்லுவார். இப்போ தர்பியாண்ட உடனே நாங்கள் வழிகாட்டி இருக்கிறோம், அதுக்கு பின்னால் திரும்ப 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 வீட்டுக்கு வந்து இந்த சட்டம் இருக்குது, நீங்கள் இதை பேணணும்னு சொல்ல மாட்டோம். வாழ்க்கையில் இதை பலவு பண்ணுறேன்னு எங்களோட பொறுப்பது. சரி, குறைவான பேச்சு அதிக செயல் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது மூமினுடைய ஒரு பண்பாடுகள் நிறைந்த ஒரு மனிதனுடைய அடையாளம். அது நீங்கள் பாருங்கள், நல்ல குணமுள்ள மனுஷர் இருக்குதே, வளவளவலண்டி பேசுறதில்ல. நபி அதை தடுத்தாங்க. இங்கே பாருங்கள், சில பேர் உங்களுக்கு தெரியுமா, மஷூராக்களில் இருந்தால் அதிகமான கருத்துக்களை சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள்ட்ட செயல் இருக்காது. மஷூரால அதிகமாக பாஞ்சு கருத்து சொல்லாமல் நல்ல கருத்தொன்று வாரத்தை எதிர்பார்த்து பூனை மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் புலி மாதிரி வேலை செய்வாங்க இல்லையா? சில பேர் புலி மாதிரி கருத்து சொல்லுவாங்க, பூனை மாதிரி அப்படியே பெய்த்துடுவாங்க. இது பிழையானது. ஒரு மூமியினுடைய பண்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அது. மற்றது பொறுமை. எங்களோட வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக முக்கியமானது. பொறுமை பல வகைப்படும். அல்லாஹ்வுடைய விதியின் மீது பொறுமையாக இருப்பது, நாங்கள் நற்குணத்தோடு வாழுவோம் என்ற அந்த அடிப்படையில் பொறுமையாக இருப்பது. இப்போ நீங்கள் ஒரு சபதம் எடுத்தீங்க தானே, வாழ்க்கையில் இனிமேல் பொய் பேச மாட்டோம் அண்டி, அந்த உறுதியில் பொறுமையாக இருக்கிறது, அதில் பொறுமையாக இருப்பது இப்படியாக மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று தான் எங்களோட வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது. இங்கே பாருங்க போல மிக முக்கியமான ஒரு பகுதி, நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது. எங்களுக்கு படித்து தந்த மாஸ்டர் மாதிரி இருப்பாங்க, டீச்சர் மாதிரி இருப்பாங்க, அவங்க வயது முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒன்றும் நாங்கள் படித்ததை படித்தன்றதை விட நாங்கள் இப்போ நல்ல லெவலில் வந்திருப்போம்.
எங்களை பிடிச்சு இப்படித்தான் என்று உரிய இடத்துல திருத்த வேண்டியதை திருத்தி அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து எங்களை ஆளாக்கின அந்த துறை இருக்குதே, அது நாங்களாக உருவாக்கினது அல்ல. உலகத்தில் அப்படி நடக்கலை யாரும். ஆகவே ஆசான்கள் என்பவர்கள் மிக மேலான மக்கள். அவங்க அந்த அடிப்படையில் நாங்கள் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தா ஸ்கூலில் படிக்கிறது, அவர் ஆளாகி நல்ல ஒரு துறையில் போகிறது, அவருக்கு படித்தந்த மாஸ்டர் அவர் 1ஆம் வகுப்பில் படித்தந்து இருக்கலாம், 5ஆம் ஆண்டில் படித்தந்து இருக்கலாம். ஆனாலும் ஆசிரியர் என்பவர் ஆசிரியரை நாங்கள் மரியாதையாக நடந்து கொள்ளணும். நாங்கள் ஆசிரியர்களோடு நல்ல மரியாதையாக நாங்கள் நடந்து கொள்வது மிக முக்கியமானது. இதே போன்றுதான் எங்கள்கிட்ட தாழ்மை எங்கள்கிட்ட இருக்கணும். வாழ்க்கையில் பெருமைத்தனம் எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. தாழ்மையாக நாங்கள் நடந்து கொள்ளணும். நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் நிலையில் வந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் நாங்கள் இரக்கமாக, அதே போன்று மற்றவரை நாங்கள் திட்டாத பண்புள்ள மனிதர்கள். அதே போன்று எங்களோட வாழ்க்கையில் நற்குணங்கள் இல்லா போகிறதுக்கான மிக பிரதானமான காரணிகளில் 3 நான் சொல்கிறேன். 1 பெருமை. நாங்கள் அடுத்தவங்களை மதிக்காமல், நன்றி உணர்வோடு நடக்காமல், நாங்கள் பெற்றோரை மதிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் உள்ளத்தில் வர சைத்தானியத்தனமான அந்த பெருமைத்தனம் என்றது. அது வந்தால் எங்கள்கிட்ட பணிவு இருக்காது, பெருமை வந்தால் எங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்காது என்றதை நாங்கள் முக்கியமாக விளங்கணும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நற்குணத்துக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய, நற்குணத்தை நெருப்பாக அப்படியே பற்ற வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நெருப்பு தான் பொறாமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் அடுத்த சகோதரனோடு பொறாமை வரக்கூடாது. நாங்கள் வாழ்க்கையில் அது வரக்கூடாது. இதே போன்றுதான் கல் நெஞ்சம். என்ன திருத்தேலா, நான் திருந்திரல, நான் நினைச்சா தான் மாறுவேன், என்ன மாத்திரத்துக்கு யாராலும் முடியாது என்ற இந்த கல் நெஞ்சம் இருக்குதே, எவ்வளோ உபதேசங்களை சொன்னாலும் அவன மனசில் அதை எடுக்க தயாரில்லை என்ற நிலை இருக்குதே, ஒரு மனிதன் வாழ்க்கையை பாதிக்கும். எனவே இந்த தலைப்பு ஒரு நீண்ட தலைப்பு. கடைசியாக நான் சொல்கிறேன், முக்கியமான விஷயம், எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் நல்ல பண்பாக நடந்து கொள்வோம், ஆசிரியர்களோடு பண்பாக நடந்து கொள்வோம், பாதைகளில் நாங்கள் ஒழுக்கங்களை பேணுவோம். எங்களோட வாழ்க்கையில் திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரியான தர்பியாக்களோடு அதிக தொடர்புகளை ஏற்படுத்துவோம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து வாசிப்போம். கடைசியாக, யா அல்லாஹ், என்னை நீ திருத்தி என்ன நல்ல மனிதனாக ஆக்கியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். இது மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை சொல்லி முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.